நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பிரியன் சார், இந்த அமைச்சரவை மாற்றம் சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் சிக்னல் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது எதிர்பார்த்த ஒரு செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது நடந்திருக்கு. ஆனா மறுபடியும் புது அமைச்சர்கள் போடுவாங்களான்ற பத்தி ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனா அந்த ஸ்பெகுலேஷன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ஸ்பெகுலேஷன் நடக்கல. ஆக்சுவலா மனோ தங்கராஜ் மட்டும் மீண்டும் வருகிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அவருக்கான இலாக்கா என்னன்னு இதுவரையும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த மாற்றம் அல்லது இந்த விஷயங்கள் ஏற்கனவே இருக்கிற மந்திரிகள்கிட்ட அந்த இலாக்காக்களை கொடுக்கறது, இந்த விஷயங்கள் புதுசா யாரையும் எடுக்க வேண்டாம்ன்ற ஒரு ஐடியால இருக்கான்றது நமக்கு புரியுது. அடுத்து ஒரு 10 மாசம் 12 மாசம்ன்ற காலகட்டம் இருக்கும்போது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனால் திமுகவில் பல நல்ல இளைஞர்கள், புத்திசாலியான இளைஞர்கள், தகுதியுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில மாவட்டத்துல மீண்டும் வருகிற எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பேங்க்ல இந்து நாடார்கள் ஓட்டுகளை வாங்குவது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கலாம், ஒரு குறிக்கோளாக இருக்கலாம். அங்க பாஜக அதிமுக சேர்ந்திருக்கும் போது அந்த இந்து நாடார்கள் ஓட்டுகள் பிரிந்து போகாமல் வாங்கணும்ன்ற ஒரு ஐடியால மனோ தங்கராஜ் அவர்களை மீண்டும் சேர்த்துக்கலாம் என்பது என் கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்ப அமைச்சர் கிடையாது. சோ அது விழுப்புரம் மாவட்டத்துக்கு அமைச்சர்கள் இனிமே எலெக்ஷனோடையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, யாரை பொறுப்பு அமைச்சரா போட போறாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இந்த 2 அமைச்சர்கள் நீக்கம் என்பது நிச்சயமாக எதிர்கட்சிகளால் பேசக்கூடிய ஒரு விஷயமாக, அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக திமுக எதிர்த்து தங்களது பிரச்சாரம் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். இனிமேல் அப்படி ஒரு நரேட்டிவ் உருவாக முடியும் அப்படின்னா இந்த முடிவை ஏன் அரசு எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு நரேட்டிவ் உருவாகிறதுக்கான சூழல் இருக்குன்னா இந்த அரசு முதலமைச்சர் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, டெஃபினட்டா அவர் பொலிட்டிக்கலா செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தெளிவா கேட்ட பிறகு நீங்க அவரை கன்வியூ பண்ண முடியாதுல்ல. அதிகாரம் வேணுமா பெயில் வேணுமான்னு கேட்கும்போது அவரு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க அதுக்கு எதிராக நீங்க போய் ஆர்கியூ பண்ணீங்கன்னா கேஸ் ரொம்ப சிக்கலாயிடும். அதனால அதுல சட்ட ரீதியான சில விஷயங்கள்லாம் இருக்கின்றன, விவாதத்துக்குரிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்துதான் அந்த கேள்வியை கேட்கிறார். அதுக்கப்புறம் அங்கு போய் மோதுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால செந்தில் பாலாஜி பலி கொடுக்க வேண்டிய நிலையில் தான் முதல்வர் இருக்கிறார் என்று கருத்து. ஆனால் அவர் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அவருக்கு நிச்சயமாக கொங்கு மண்டலத்துல திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக அவரை போடுவதற்கான வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க அரசியல் ரீதியா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆக்சுவலா அவர் அமைச்சரா போட்டிருக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் முதல்வர், கொஞ்சம் கிளியரான பிறகு போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கேஸ்லயுமே பல ஊர்கள்ல, இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஜாமீன்ல வந்தவங்க சீப்ரஸாவே இருக்காங்க, கண்டினியூ பண்றாங்க. செந்தில் பாலாஜி கேஸ் எக்ஸப்ஷனலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அரசியல் சட்ட பிரிவு 21 அடிப்படையில பர்சனல் லிபர்ட்டி இந்த அடிப்படையில கொடுத்திருக்கோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இது பொன்முடியோட கேஸ் கிளியர் கேஸ், அவர் போக வேண்டியதுதான். ஏன்னா அவருடைய பேச்சு என்பது திமுகவுடைய வாக்கு வங்கியில் கைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். அதனால அவர் நீக்க வேண்டிய ஒரு கட்சி பதவியை எடுத்தா மட்டுமே விஷயம் அடங்குதுன்னு முதல்வர் நினைச்சாரு. ஆனால் விஷயம் கைமீறி போய்விட்டது. இப்போ ஹைகோர்ட் வரையும் கேஸ் போயிட்டு அமைச்சர் பதவியில் நீக்கணும்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போறது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஆனால் இருக்கிற அமைச்சர்கள் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அமைச்சர்கள் கொண்டு வந்துடுறாங்க தூங்கி அப்படின்னு சொன்னாரு. சோ இனிமேல் அட்லீஸ்ட் அமைச்சர்கள் தேர்தல் நெருங்க அமைச்சர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் அடக்கமாகவும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறத இந்த அமைச்சர்கள் நீக்கம் நமக்கு உணர்த்துகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.